படியாக ஆறாவது முதல் பருவத்தில் 2வது இயலில் சிறகின் ஓசைங்கிற பாடத்தில் வலசை போதல் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்துட்டு சிறகின் ஓசை அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். பறவைகள் வந்து கண்டம் விட்டு கண்டம் பெயர்தல வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதனால் நடக்குனாக்கா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம் இதன் காரணமாக கூட இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. பொதுவாக வந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போதாம். வலசை போகுது அப்படின்னாக்கா அந்த பறவையோடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முக்கியமானது கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாராய் நாராய் செங்கல் நாராய், இது அடிக்கடி கேட்பாங்க. இது எந்த இதில் இருக்குனாக்க சக்தி மூத்த புலவர், இங்கே பாருங்கள், சக்தி மூத்த புலவர் எழுதியிருக்காரு. தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படிங்கிறது பறவைகள் வலசை போகிற செய்தியை குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐரோப்பியாவிலிருந்து இன்னமும் தமிழ்நாட்டுக்கு செங்கல் நாரைகள் வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அழிந்து வரும் உயிரினமாக சிட்டுக்குருவி தான் இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிட்டுக்குருவியை பார்த்த உடனே நம்மளோட அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஆண் குருவிக்கு கழுத்தும் கீழே கழுத்துக்கிட்ட கருப்பாகவும், பெண் குருவிக்கு ஒரே நிறத்துலையுமே இருக்கும். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும். 14 நாட்கள் வந்து அடை காக்கும். 15ஆம் நாள் வந்து குஞ்சுகள் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பேஜில் துருவ பகுதிகளை தவிர மனிதன் வாழக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்துட்டு சிட்டுக்குருவிகள் இருக்கான். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 முதல் 13 ஆண்டுகள் வந்து சிட்டுக்குருவியோட வாழ்நாளாக சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்டு வந்து ரொம்ப வேகமாக பறக்குமா, அதான் சிட்டாய் பறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதனால் சிட்டுக்குருவி மிக வேகமாக பறக்கக்கூடிய ஒரு பறவை. இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்தியாவோடைய பறவை மனிதர் யாருன்னு சொல்கிறாங்கன்னா டாக்டர் சலீம் அலியை சொல்கிறாங்க. இவர் தன்னோட வாழ்க்கை வரலாற்றை சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அப்படிங்கிறது பெயரிட்டு அந்த நூலை எழுதியிருக்காரு. காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதியார் பாடியிருக்காரு. இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது அடிக்கடி கேட்பாங்க. இது பாரதியாருடைய வரிகள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியுமான்னு கேட்டாக்க வாழ முடியாது. பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதன் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதன் வாழ முடியாது. இதை வந்து சலீம் அலி சொல்லியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த லெசன் முடிய போது பாருங்கள். பறவை பற்றிய படிப்பு வந்து ஆர்த்ராலஜி அப்படிங்கிறாங்க. உலகத்திலே வந்து நெடுந்தொலைவு பறக்கக்கூடியது வந்துட்டு ஆர்டிகாலா, அந்த பறவை பேர். 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்து. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.